ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபார்ம். நம்ம யூனிட்டோட நேம் வந்து ஃபார்ம் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த யூனிட்ல வந்து டோட்டலா நம்ம என்ன கவர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பிஸ்னஸ் கொஞ்சம் கவர் பண்ணுவோம், பிளஸ் எக்கனாமிக்ஸோட நிறைய பிரின்சிபல்ஸ், லாஸ் இந்த மாதிரி நம்ம வந்து இதுல படிப்போம். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா, ரொம்ப எங்கேஜிங்கா இருக்க மாதிரி தான் எல்லா டாபிக்ஸுமே இருக்கு. ஸோ இந்த யூனிட் வந்து நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலா கத்துக்க முடியும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் இந்த யூனிட்ல வந்து ஃபார்ம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம். ஸோ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட பேசிக். அதுல இருந்து போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு. ஃபார்ம்ங்கிறது ஒரு வார்த்தை, மேனேஜ்மெண்ட்ங்கிறது இன்னொரு வார்த்தை. ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம விவசாய நிலம் தான் ஃபார்ம். ஓகேவா? அதாவது ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட்ல நம்ம கிராப்பும் விளைவிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரியான என்டர்பிரைசஸ், அதாவது லைஃப் ஸ்டாக் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம், இதையும் நம்ம வந்து பண்ணலாம். இது ரெண்டும் சேர்ந்து கூட பண்ணலாம். ஓகேவா? சோ இதை மேனேஜ் பண்றது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. எப்பவுமே ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் சோஷியல் கேரக்டர், செகண்ட் கேரக்டர் எக்கனாமிக் கேரக்டர். சோஷியோ எக்கனாமிக் யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோஷியல் அப்படின்னாலே ஒரு சொசைட்டி, ஒரு எமோஷனல், அந்த ரிலேட்டடான டேர்ம். சோ அப்ப என்ன சொல்றோம்னா, நம்மளுக்கு அது மூலியமா கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஃபார்மிங் பண்றது மூலியமா கிடைக்கிற சந்தோஷம் தான் இந்த சோஷியல் கேரக்டர் சொல்லுது. எக்கனாமிக் கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அந்த நம்ம ஃபார்மிங் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, ஒரு லாபம் வருது இல்லையா. சோ அதை வந்து எக்கனாமிக் யூனிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை தரும், ப்ராஃபிட்டையும் தரும். அதனால இது ஒரு சோஷியோ எக்கனாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல ரெண்டாவதா இருக்கிற வார்த்தை என்னன்னா மேனேஜ்மெண்ட். சோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மேற்பார்வைங்கிறது தான் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. சோ ஒரு பொருள், ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை எப்பப்ப செய்யணும், எப்பப்ப செய்யக்கூடாது, அந்த செயலுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது, இப்ப நேச்சர்னால ஏதாவது மழை இல்லாம போலாம், இல்ல திடீர்னு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம், இல்ல திடீர்னு வெள்ளம் வரலாம், என்ன வேணா வரலாம் இல்லையா. சோ அந்த நேரத்துல நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லும். சோ ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதான அபிஷியல் டெபினிஷன் வந்து இப்போ பார்ப்போம். ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சயின்ஸ். அதாவது நம்ம இது எல்லாத்தையும் எப்ப பண்ணணும், எப்ப பண்ணக்கூடாது, எப்ப எதை பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா சேர்த்து எடுக்கிறதா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ங்கிற டெசிஷன் சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட நிலம் தான் இருக்கும். இப்ப 10 ஏக்கர் இருக்கும், இல்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும், இல்ல 1 ஏக்கருக்கு கம்மியா கூட விவசாயிங்க நிலம் வச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரியான ரொம்ப அவங்க கிட்ட வந்து ரொம்ப அன்லிமிட்டடா அந்த ரிசோர்ஸ் இல்ல. லேண்டுங்கிறது ரொம்ப ஸ்கேர்ஸான ரிசோர்ஸ், ரொம்ப கம்மியா தான் அவங்கள்ட்ட இருக்கும் ஒருத்தட்டையும். சோ அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிலம் இருக்குன்னா, அந்த நிலத்தை, என்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்கு, இதை நான் வந்து தக்காளி விளைவிக்கவும் பயன்படுத்தலாம், இல்ல அதே 1 ஏக்கரை காட்டன் விளைவிக்கவும் நான் பயன்படுத்தலாம். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? சோ அந்த ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கிற ஒரு என்டிட்டி, அந்த மாதிரி நமக்கு சாய்ஸ் இருக்கு. சோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. சோ இதுல வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது இப்போ வரும். இதுல பாத்தீங்கன்னா 8 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இந்த 8ங்கிறது வந்து அந்த வார்த்தைகளுக்குள்ளேயே ரொம்ப அழகா அதோட அர்த்தத்தை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, எல்டிஆர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நம்ம வந்து மார்ஜினல்ங்கிற வார்த்தையும் சொல்லிக்கலாம். சோ மார்ஜினல் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல எந்த இடத்துல வந்தாலும் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு வந்து நான் 4 கூலியால வந்து விடுறேன் ஃபார்ம்ல, அப்ப 4 கூலியாளுக்கு பதிலா நான் 5வது கூலியாளா சேர்த்து விட்டேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கூலியால வந்து அதிகப்படுத்துறேன், 4ன்றத 5 மாத்துறேன். சோ அந்த 5 மாத்தினதுக்கு அப்புறமா எனக்கு அப்ப நான் என்ன அர்த்தம், அது மாறி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. சோ அது வந்து மார்ஜினல்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க கூலியால அது அதிகமா வேலை செய்யறாங்க, 4 பேர் இருந்தவங்க இடத்துல இப்ப 5 பேர் இருந்து வேலை செய்யறாங்க. அப்போ அந்த 5வது ஆள் ஆட் பண்ணதுனால எனக்கு வருமானத்துல எவ்வளவு ஆட் ஆச்சு, ஏன்னா அவங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஒர்க்குனால என்னோட வருமானத்துல அவுட்புட் அதிகமாயிருக்கும், என்னோட வருமானம் அதனால அதிகமாயிடும். சோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கூலியால அதிகப்படுத்தினதுக்கு பேரு மார்ஜினல் காஸ்ட். ஏன்னா நம்ம கூலியாளுக்கு பணம் கொடுக்கணும், அது அவங்க வந்து நமக்கு செலவு மாதிரி. ஒரு ஃபார்மரா நான் வந்து ஒரு ஃபார்மரா என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, நான் கூலியால 4 இருக்கிறத 5 மாத்தும் போது நான் என்ன பண்றேன், அதாவது அந்த 4 பேருக்கு கொடுக்குற கூலியோட சேர்த்து 5வது ஆளுக்கு எக்ஸ்ட்ரா கூலி கொடுக்குறேன். அப்ப அதுக்கு பேர் என்னன்னா மார்ஜினல் காஸ்ட். புரியுதா? அதுவே
அவங்க வேலை செய்யறதுனால எனக்கு என்ன வருது, அதிகமான அவுட்புட் வருது, அதனால அதிகமான ரெவென்யூ எனக்கு வருது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ, ரிட்டர்ன்ஸ் இது எல்லாத்துக்குமே வருவாய் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? இன்கம், ரெவென்யூ, ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே வருவாய் தான். சோ அந்த மார்ஜினல் காஸ்ட் நான் செலவு பண்ணதுனால எனக்கு யூஸ்வலா ஒரு 2000 ரூபாய்க்கு எனக்கு வந்து வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அந்த ஒரு ஆள் நான் ஆட் பண்ணதுனால எனக்கு ஒரு 2100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அந்த 2000ல இருந்து 2100 ரூபாய் ஒரு வித்தியாசம் வருது பாத்தீங்களா, அதுதான் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் பேரு. ஓகேவா? 100 ரூபாய் நமக்கு சேர்த்து கிடைக்குது. ஓகேவா? இதுதான் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் டேர்மோட அர்த்தம். டிமினிஷிங் அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னா குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? டிமினிஷிங்னாலே டிக்ரீசிங். நான் வந்து ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் லாக்குள்ள போகும்போது அது என்னன்னு ஆக்சுவலா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்ல டிமினிஷிங்னா டிக்ரீசிங் அர்த்தம், மார்ஜினல் எங்க வந்தாலும் சேஞ்ச்னு அர்த்தம், ரிட்டர்ன்ஸ்னா நம்மளுக்கு கிடைக்கிற வருவாய். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய, அடிஷ்னல்னு சொல்லலாம் மார்ஜினல் அப்படின்னா, சோ அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய வருவாய் குறைஞ்சுகிட்டே போகுது அப்படிங்கறதா இந்த லாவோட சாராம்சம்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது லா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஃபேக்டர் சப்ஸ்டிடியூஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபேக்டர், இன்புட், ரிசோர்ஸ், இந்த மாதிரி 3 வார்த்தைகள், ஃபேக்டர், இன்புட், ரிசோர்ஸ், இந்த 3 வார்த்தை எங்க வந்தாலும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? அதாவது இன்புட்ங்கிற அர்த்தத்தை தான் நம்ம வேற வேற வார்த்தைகள்ல சொல்றோம். ஃபேக்டர், இன்புட், ரிசோர்ஸ். இப்போ பிரின்சிபல் ஆஃப் ஃபேக்டர் சப்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூஷன்னா என்ன, ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு கொடுக்கறது. இப்போ என்கிட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு பாடி நான் வந்து நெல் விளைவிச்சிருக்கேன். இப்ப அந்த நெல்லை வந்து அறுவடை பண்றேன் நான். சரியா? அந்த அறுவடை சீசன் வந்துருச்சு, நான் அறுவடை பண்ண போறேன். எப்பவுமே இதை நீங்க படிக்கும் போது ஒரு ஃபார்மரா உங்களை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. சோ இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா பாடி போட்டுட்டேன், அது நல்லா வளர்ந்துருச்சு. நான் இப்ப வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறேன். சோ நான் ஹார்வெஸ்ட் பண்ற நிலைமையில இருக்கும்போது என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நான் ஹார்வெஸ்ட் பண்றது பேடி ஹார்வெஸ்டர் இருக்கு இல்லைங்களா, மெஷின். சோ மெஷின் லேபரை வச்சு என்னால வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஹியூமன் லேபர் இருக்காங்க. சோ அந்த ஹியூமன் லேபரை வச்சும் என்னால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 10 ஏக்கர் பேடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 ஏக்கர் பேடியும் இப்ப ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் எல்லா இடத்துலயும் ஹியூமன் லேபரை விட்டு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, எல்லா இடத்துலயும் மெஷின் லேபரை விட்டு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணலாம்னா, அந்த 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஃபேக்டர்ஸ்னா என்ன, இன்புட். ஓகேவா? சோ அந்த 2 ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிங்கிறது, அதாவது எவ்வளோ ஹியூமன் லேபர் கொடுக்குறோம், எவ்வளோ வந்து மெஷின் லேபர் கொடுக்குறோம். இதே மாதிரி நம்ம இப்ப டிரான்ஸ்பிளான்டிங், இது வந்து என் ப்ராடக்ட் அவுட்புட்ல. சரியா? அதே வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்றோம், பேடி வந்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்றோம் இல்லையா, அந்த நடவு செய்வாங்கல்ல. சோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேடி டிரான்ஸ்பிளான்டர்ங்கிற ஒரு மெஷின் இருக்கு, ஒண்ணு நான் அந்த மெஷின் லேபர் யூஸ் பண்ணலாம். இல்லையா, என்கிட்ட ஹியூமன் லேபர் இருக்காங்க, சோ நான் ஹியூமன் லேபரையும் யூஸ் பண்ணலாம். சோ நான் எத்தனை ஃபீல்டுக்கு வந்து மெஷின் லேபர் யூஸ் பண்ண போறேன், எத்தனை ஃபீல்டுக்கு வந்து ஹியூமன் லேபர் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேக்டர் சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். அதாவது இது வரதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து வேற ஃபேக்டரே கிடையாது, வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. சோ ஃபுல்லா நம்ம ஹியூமன் லேபர் இதை யூஸ் பண்றோம். இப்போ மெஷின் லேபர் வந்துட்டதுனால என்ன ஆகுது, 2 ஃபேக்டர்ஸ் ஆகுது. அதாவது 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஃபேக்டர்ஸ்னா என்ன, இன்புட். அப்போ மெஷின் ஒரு இன்புட் இருக்கு, ஹியூமன் லேபர்னு ஒரு இன்புட் இருக்கு. இந்த 2 இன்புட்டுக்கு இடையில நான் வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் மேக் பண்றேன் பாத்தீங்களா. அதாவது இவங்க இத்தனை போலாம், மெஷின் லேபர் இத்தனை போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஸ்டிடியூஷனை தான் என்ன சொல்றோம்னா இந்த பிரின்சிபல் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த பிரின்சிபல் ஆஃப் ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன். இது இன்னும் ரொம்ப அழகான விஷயம். இது எப்படி பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, எண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? சோ இந்த எண்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்ட் இருக்குப்பா உங்கள்ட்ட, அதாவது 1 ஏக்கர் தான் உங்களோட மொத்த லேண்டே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, கம்பும் தேவை, ராகியும் தேவை. சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கம்பு ராகி ரெண்டுத்தையுமே அந்த 1 ஏக்கர்ல போடணும். அப்பனா என்ன நடக்குது, ஏரியா, அதாவது லேண்டுங்கிற ஒரு ஏரியா வந்து பிக்ஸ்டு நம்மளுக்கு. சரியா? அந்த 1 ஏக்கருங்கிற ஏரியா பிக்ஸ்டு. அந்த இன்புட்டை யூஸ் பண்ணி, ஓகேவா, லேண்டுங்கிறது என்னது, இன்புட். அந்த பிக்ஸ்டு இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், 2 கிராப்பை வந்து 2 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு இன்புட் இருக்கு, அந்த இன்புட்டை வச்சு 2 ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, 2 ப்ராடக்ட், கம்பு இருக்கு இல்ல ராகி இருக்கு. இப்போ நான் கம்பு அதிகமா போடணுமா ராகி அதிகமா போடணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் வந்து இந்த பிரின்சிபல். ஓகேவா? 2 ப்ராடக்ட்டுக்கு இடையில சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. இதுதான் வந்து இந்த பிரின்சிபல். ஓகே ரைட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். எப்பவுமே ஒரு வார்த்தையை படிச்சீங்கன்னா அதுக்குள்ள அர்த்தம் அதுக்குள்ளேயே இருக்கு. அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். சோ ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். ஈக்வி அப்படின்னா என்ன, ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம்.
மார்ஜின்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், அடிஷனல்னு சொல்லலாம், இல்ல சேஞ்ச்னு சொல்லலாம். ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ரிட்டர்ன்ஸ், இன்கம், இது எல்லாமே நமக்கு வருவாய் அப்படிங்கிற வருமானத்தை தான் வந்து குறிக்கும்னு சொல்லும். சரி, ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்ப எங்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கு. ஓகேவா? இந்த 1000 ரூபாய் பணத்தை நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 சாக்லேட் வாங்கணும். எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட், ஒரு 4 சாக்லேட் நான் வாங்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 1000 ரூபாய் பணத்தை நான் வந்து எங்கிட்ட இருக்கிறது பணம் எவ்வளவு? 1000 ரூபாய் தான். அது ஒரு லிமிட்ல தான் இருக்கு. எங்கிட்ட ரொம்ப பணம்லாம் இல்ல. ரொம்ப பணம் தான் நான் எத்தனை சாக்லேட் வேணும் வாங்கலாம் இல்லையா? சோ எங்கிட்ட வந்து 1000 ரூபாய் இருக்கிற ஒரு லிமிட்டடான ஒரு பணத்தை வச்சு நான் 4 சாக்லேட் வந்து வாங்கணும். இப்ப நான் எப்படி இதை ஸ்பிளிட் பண்ணுவேன் அப்படிங்கறது தான் விஷயமே. ஓகேவா? எப்படி பிரிச்சு நம்ம 4 சாக்லேட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறது தான் விஷயம். இந்த மாதிரி லாஸ், இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? சோ இப்ப அந்த 1000 ரூபாய் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கடைசி ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன் இல்லையா, இந்த லா வந்து அப்படிதான் சொல்லும். அதாவது நான் ஸ்பெண்ட் பண்ற அந்த 1000 ரூபாயில இருக்கிற கடைசி ரூபாய், ஒரு 4 ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கடைசி ரூபாய் ஒன்று செலவு பண்ணுவேன்ல, அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1000 ரூபாய் வந்து நான் ஒரு 4 சாக்லேட் இருக்குன்னா 4 சாக்லேட்டும் வந்து 250 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு 1000 ரூபாய் முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த 250வது ரூபாய் வந்து நான் செலவு பண்ணுவேன்ல ஒரு சாக்லேட்லயும், அந்த 250வது ரூபாய் நான் செலவு பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட், அது மூலியமா அது சாப்பிட்டதுனால எனக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்து 4த்துல இருந்தும் வர்றது எனக்கு ஈக்குவலா இருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் சாக்லேட் நான் ஸ்பெண்ட் பண்ற 250வது ரூபாவும், செகண்ட் சாக்லேட்ல ஸ்பெண்ட் பண்ற 250வது ரூபாவும், அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல நான் ஸ்பெண்ட் பண்ற 250வது ரூபாவும், அந்த ரூபாயில இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எனக்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ரைட். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க கான்செப்ட். எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, லைஃப்ல வந்து நம்ம எடுக்கிற சாய்ஸ் தான் வந்து ரொம்ப 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 முக்கியம், டெசிஷன் அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே நம்ம கிட்ட 2 சாய்ஸ் இருக்கும், 2 பாதை இருக்கும். எந்த பாதையில் நம்ம போறோங்கிறது தான் வந்து நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனை கொடுக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்கு, சரியா? இப்ப நான் ஃபார்மிங்கிறனால ஃபார்மிங் எக்ஸாம்பிளே போயிடலாம். அப்போ ஒரு நிலம் இருக்கு என்கிட்ட. இந்த நிலத்துல வந்து நான் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு யூக்கலிப்டஸ் மரம் வைக்கலாம், சரிங்களா? இல்லையா வருஷம் நான் என்ன பண்ணலாம்னா காட்டன் போட்டு நான் அறுவடை பண்ணிக்கலாம். புரியுதா? அந்த நிலம் வந்து நிலம் அவ்வளவுதான், அது இருக்கு. அதுல நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், அது என்னோட சாய்ஸ். புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், யூக்கலிப்டஸ் விளைவிக்கிறதுக்கு பதிலா நான் வந்து காட்டன் போடுறேன் டிசைட் பண்ணிட்டேன், சரியா? அப்போ காட்டன்ல இருந்து எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே நான் யூக்கலிப்டஸ் போட்டிருந்தேன்னா அந்த 10வது வருஷம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு தோராயமா ஒரு 10 lakhs அந்த மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப காட்டன் போட்டது எனக்கு ப்ராஃபிட் என்ன, 10 வருஷம் கழிச்சு அந்த 10 வருஷத்தோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 2 லட்சம் நிக்குது. யூக்கலிப்டஸ் போட்டா எனக்கு 10 லட்சம் வருது 10 வருஷம் கழிச்சு. சோ இப்ப இந்த டிஃபரன்ஸ் என்னது, 8 லட்சம். இப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் காட்டன், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் யூக்கலிப்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் ஒரு சாய்ஸ் எடுத்தேன், இன்னொரு சாய்ஸ் நெக்ஸ்ட் பெஸ்டான விஷயத்த நான் விட்டு கொடுத்து ஒரு சாய்ஸ் எடுத்துட்டேன். ஓகேவா? முதல்ல இந்த சாய்ஸை நான் எடுத்துட்டேன், அதனால எனக்கு வந்து எவ்வளவு இழந்தேன் அப்படிங்கறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நான் வந்து யூக்கலிப்டஸ் சூஸ் பண்ணாம காட்டனை சூஸ் பண்ணிட்டேன். சோ அந்த காட்டனை சூஸ் பண்ணதுனால எனக்கு எவ்வளவு லாஸ். ஒருவேளை நான் யூக்கலிப்டஸ் சூஸ் பண்ணிருந்தேன்னா எனக்கு வந்து எவ்வளவு கெயின் ஆயிருக்குமோ அதைத்தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரின்சிபல்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்த பிரின்சிபல் ஆஃப் மினிமம் லாஸ் அப்படின்னு சொல்றோம். மினிமம் லாஸ் அப்படின்னா இது வந்து என்ன சொல்ல, ரொம்ப பிராக்டிகலி நமக்கு ரொம்ப தேவையான பிரின்சிபல் இது. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திடீர்னு வந்து நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மிங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு கிளைமேட் ரிஸ்க் இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு, திடீர்னு பிரைஸ் ஏறும் இறங்கும், திடீர்னு ரொம்ப பீக்கு போகும். இந்த ஆனியன் பீக்கு போன டைம் எல்லாம் வந்து தக்காளி இப்போ இந்த 2023 வந்து பீக் போன டைம்ல எல்லாம் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து குரோர்பதி ஆயிருக்காங்க, கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. சோ நம்ம எப்ப எங்க போகும், திடீர்னு திவால் ஆகும். சோ ரொம்ப ரிஸ்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார்மிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில ரிஸ்க் வருது. பட் அந்த ரிஸ்க வந்து எப்படி
நமக்கு அதுல வந்து கண்டிப்பா நஷ்டம் தான் வருது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த நஷ்டத்தோட அளவை எப்படி குறைக்கிறது? எனக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆகுற இடத்துல எப்படி எனக்கு 2,000 ரூபாய் லாஸோட நான் நின்னுக்கிறது, எப்படி எனக்கு காப்பாத்திக்கிறதுங்கிறதா இந்த பிரின்சிபல் நமக்கு சொல்லும். அதான் பிரின்சிபல் ஆஃப் மினிமம் லாஸ். லாஸையே மினிமைஸ் பண்றது. ஓகேவா? ஏதாவது ஒரு ரிஸ்க் வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறதா இந்த பிரின்சிபல். பிரின்சிபல் ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். இது வந்து என்ன சொல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சிபல். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால வந்து ஏலக்காய் இருக்கு. ஓகேவா? ஏலக்காய் வந்து கேரளால விளையுது. அதே ஏலக்காய தமிழ்நாட்டுல கொண்டு போடுங்க, விளையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விளையும் மேபி, பட் அந்த குவாலிட்டி, அந்த பொருளோட அந்த தரம் வந்து இங்க கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. சோ இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, கேரளா அப்படிங்கிற ரீஜியன்ல, அந்த ரீஜன்ல இருக்கிற கிளைமேட், அந்த சாயில், அந்த இடம் ஃபுல்லாவே வந்து அந்த ஏலக்காய் வளர்றதுக்கு தகுதியான சூட்டபிளான ஒரு என்விரான்மெண்ட்டை தனக்குள்ள வச்சிருக்கு. அதே ஏலக்காயை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க போட்டீங்கன்னா, அது அவ்வளவு சூட்டபிளா வளர்றதுக்கான அந்த ஒரு என்விரான்மெண்ட் நம்ம கிட்ட இல்ல. ஓகேவா? சோ என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலாவே கேரளா கிட்ட வந்து அந்த தன்மை இருக்கு, எதை கார்டமம் ப்ரொடியூஸ் பண்ற தன்மை இருக்கு. ஓகேவா? சோ கேரளாக்கு தமிழ்நாடை விட அட்வான்டேஜ் இருக்கு எதுல? கார்டமம் ப்ரொடியூஸ் பண்றதுல. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எக்கனாமிக்கல் டேர்ம்ல எப்படி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, ரீஜனல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆக்சுவலா கேரளாங்கிற ரீஜியனுக்கு கார்டமம் ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் என்ன, அதுல வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ஸ்பெஷலைசேஷன். சோ கேரளாக்கு கார்டமம் ப்ரொடியூஸ் பண்றதுல ஒரு ரீஜனல் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த லா வந்து நமக்கு சொல்லும். ஓகேவா? கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கேரளா அட்வான்டேஜா இருக்கு ஏலக்காய் ப்ரொடியூஸ் பண்றதுலங்கிறது தான் இங்க விஷயம். ரைட். அடுத்து டைம் கம்பேரிசன் பிரின்சிபல். இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாவே அப்படிதான். நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம், பட் நமக்கு இதுதான் தெரியாது அந்த மாதிரி. ஸோ டைம் கம்பேரிசன் பிரின்சிபல் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிட்ட இது வந்து ஃபுல்லா பணத்தை பத்தி தான்ப்பா. இந்த பிரின்சிபல் வந்து கம்ப்ளீட்டா பணத்தை பத்தி தான் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சாக்லேட் வாங்கணும்னு நினைச்சேன்னா, ஒரு 1 ரூபியில எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குது. ஓகேவா? அதே சாக்லேட் நான் வந்து இப்போ இந்த 2023 இன்னைக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சாக்லேட் எனக்கு 30 ரூபாய்க்கு விக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ரூபாய்க்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டு இருந்துச்சு ஒரு சாக்லேட். அதை நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளோட விலை என்ன இருக்கு, ஏறி இருக்கு. புரியுதா? 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் கொடுத்தாலே எனக்கு கிடைச்சிட்டு இருந்த மிட்டாய், இப்ப நான் 30 ரூபாய் கொடுத்தாதான் எனக்கு அந்த மிட்டாய் கிடைக்குது. அப்ப என்ன இருக்கு, அந்த பொருளோட விலை இங்க ஏறி இருக்கு. சரியா? ஆனா அந்த பணத்தோட விலை என்ன இருக்குன்னு பாருங்களேன். 1 ரூபாய் கொடுத்தா எனக்கு அந்த மிட்டாய் கிடைக்கும். இங்க நான் 30 தடவை அந்த 1 ரூபாய் எண்ணி வைக்கணும், அப்பதான் எனக்கு என்ன கிடைக்குது, அந்த மிட்டாய் கிடைக்குது. அப்பனா என்ன அர்த்தம், அந்த ஒரு 1 ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு. நான் சொல்றது புரியுதா? முதல்ல 1 ரூபாய் கிடைச்சா அந்த 1 ரூபாய்க்கே அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு, எனக்கு அந்த மிட்டாய் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், அந்த 1 ரூபாய் காயினா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த 30 ரூபாய் இருக்கு உங்கள்ட்ட. நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க, அவன் தரமாட்டான். 30வது 1 ரூபாய் எடுத்து வைக்கும் போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அந்த சாக்லேட் வந்து கிடைக்கும். சரியா? அப்ப என்ன அர்த்தம், அந்த ஒரு ரூபாயும் தன்னோட மதிப்பை வந்து குறைச்சுக்கிட்டே வருது வருஷம் ஆக ஆக. புரியுதா? இதுதான் வந்து அந்த எப்பவுமே மணியோட நேச்சர் அதுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் கம்பேரிசன் பிரின்சிபல். மணி வந்து அந்த காலத்துல அதாவது மணியோட வேல்யூ வந்து அந்த காலத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. காலங்கள் போக 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 அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்குன்னா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சேலரி எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, ஒரு டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பிரஸ்டீஜியஸான ஜாப்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 300 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. புரியுதா? ஒரு 30-40 இயர்ஸ் பேக்லாம் 300 ரூபி அவங்க சேலரி, 3 டிஜிட் சேலரி வாங்கினாலே அது வந்து பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஓகேவா? 3 டிஜிட் 4 டிஜிட் சேலரி. இப்ப நம்மளுக்கு வந்து 7 டிஜிட் சேலரி தான் நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், பணம் 300 ரூபாய் இன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு வந்து அது 3 கோடியா தேவைப்படுது. அப்ப அந்த 300 ரூபாயோட வேல்யூ என்ன இருக்கு இந்த இடத்துல, குறைஞ்சிருச்சு. புரியுதா? இதுதான் வந்து டைம் கம்பேரிசன் பிரின்சிபல்ல நம்ம படிப்போம். ஓகே, சோ இது 8மே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரின்சிபல்ஸ். எல்லாத்துலயுமே அதோட வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இந்த ஒரு பிரின்சிபலும் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா
இந்த ஒரு பிரின்சிபல்லையும் இது எதுக்காக இந்த பிரின்சிபல் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஓவரால் கோ த்ரூ மாதிரி பண்ணிட்டு அப்புறமா ஒரு பிரின்சிபலுக்கும் நம்ம போலாம். ரைட்.